ஹாய் ஹலோ வணக்கம். அடுக்குக்குறிகளும் படிகளும் இந்த பேசிக் தெரிஞ்சால் டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு 1 மார்க்கு அடிச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் என், இதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ பவர் எம் மைனஸ் என். ஒரு எக்ஸாம்பிள் போகிறதா இருந்தால் எக்ஸாம்பிள் 2 பவர் 5 பை 2 கியூப்னு இருக்குது. அது எப்படி இல்லைன்னாங்க 2 பவர் 5 மைனஸ் 3 இங்கே ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஏ பவர் எம் பை ஏ பவர் என்டானா மேலே போச்சு மைனஸ் எம் வரும். ஏ பவர் எம் மைனஸ் என். இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு இதிலே செகண்ட் பார்க்கும்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், பேஸ் ஈவனாக இருந்தால் மல்டிபிகேஷனில் பவரை ஆட் பண்ணணும். அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு வரும். இதுக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 2 பவர் 5 இன்ட்டு 2 கியூப்னு இருக்குது. அப்போ இது என்ன எழுதுங்க 2 பவர் 5 ப்ளஸ் 3 எழுதுங்க. இப்போ அதில் சிம்ப்ளை பண்ணால் 2 பவர் 8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காமனாக இருக்குது ஏ பவர் எம் பை பி பவர் எம்னு இருக்குது. இதை காமனாக ஹோல் பவர் எம்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்னுங்க ஏ பை பி ஹோல் பவர் எம்னு எழுதலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அதையே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன இங்கே 2 பவர் 5ன்னு இருக்குது, இங்கே வேறு என்ன இங்கே 3 பவர் 5ன்னு இருக்குது. இது காமன் எப்படி எழுதலாங்க 2 பை 3 ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். ஏன்னா பவர் சேர்ந்தானே இருக்குது அதனால். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கு ஒரு சம்மு ஏ பவர் மைனஸ் எம்னு இருக்குது. அப்போ கீழே வந்தால் என்னவா மாறும் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 1 பை ஏ பவர் ப்ளஸ் எம். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஏ பவர் எம்மு இன்ட்டு பி பவர் எம் இருக்குது. இது எப்படி இல்லைன்னாங்க ஏபி ஹோல் பவர் எம்னு எழுதலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 மார்க்கு டெட் எக்ஸாமில் வரும்.